Hello students, chapter 7, exercise 7.1, sum number 1 and 2. A particle moves along a straight line in such a way that after t seconds its distance from the origin is s equal to 2t square plus 3t meter. Find the average velocity between t is equal to 3 and t is equal to 6 seconds. Find the instantaneous velocities at t is equal to 3 and t is equal to 6 seconds. நம்ம example sum பார்த்திருக்கோம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தோம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ அப்படின்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படி அதாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா average velocity t is equal to 3 and t is equal to 6 seconds. இப்போ பாருங்கள் average velocity formula என்ன, f of b minus f of a by b minus a வா. ஸோ s of 6 tக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அடுத்து tக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ s of 6 minus s of 3 by 6 minus 3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டீக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 இன்ட்டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 6 மைனஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3. இப்போ கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 மைனஸ் 3 என்ன வரும், 3 வருங்களா. ஸோ 2 இன்ட்டு 6 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 36, 2 இன்ட்டு 36 ஈக்குவல் டு 72 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 6 18 மைனஸ் இப்போ ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா மைனஸ் 18 மைனஸ் 9 அப்படின்ட்டு வரும். கீழே டினாமினேட்டில் 3 இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 ப்ளஸ் 18 எவ்வளோ வரும், 80 90 மைனஸ் 27 ஸோ 63. ஸோ 90 மைனஸ் 27 எவ்வளோனா 63 by 3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21. ஸோ 21 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்களா. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ 2t ஸ்கொயருடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்படியே இருக்கும். ஸோ 2t ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்படியே வச்சுட்டு t ஸ்கொயருக்கான டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு t பவர் 2 மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு t. ஸோ 4t ப்ளஸ் 3t அப்படின்னு பார்த்தீங்கன்னா t-யோட டிஃப்ரென்ஷியேஷன் 1. ஸோ 3. ஸோ 4t ப்ளஸ் 3 சரிங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட் t is equal to 3 and t is equal to 6 கொடுத்துருக்காங்களா. ஸோ டீக்கு பதிலாக 3 and 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ டீக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் v is equal to வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 4t plus 3. ஸோ 4 into 3 plus 3 is equal to 4 3s are 12, 12 plus 3 15 meter per second. அடுத்து பார்த்தீங்கன்னா t is equal to 6. ஸோ v is equal to 4 into 6 plus 3. ஸோ 24 plus 3 27. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ். ஸோ இது எக்ஸாம்பிள் சம்லேயே நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், a camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls a distance of s equal to 16t squared in t seconds. How long does the camera fall before it hits the ground? What is the average velocity with which the camera falls during the last 2 seconds? What is the instantaneous velocity of the camera when it hits the ground? ஓகேங்களா. இப்போ ஒரு கேமரா இருக்குது, அது என்ன ஆகுதுன்னா ஆக்சிடெண்ட்டாக அது வந்து மேலேருந்து கீழே விழுது. எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 feet ஹைட் இருக்குது. ஸோ இப்போ டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கேமரா இங்கேருந்து விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிஃபோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 400 feet. இந்த கேமரா ஃபால்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா s equal to 16t squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன் t seconds. How long does the camera fall before it hits the ground? அதாவது அது கிரவுண்டில் விழுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு லாங் டஸ் த கேமரா எவ்வளோ நேரம். வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் தி லாஸ்ட் 2 seconds. அதாவது லாஸ்ட் 2 seconds what is the average velocity with which the camera falls during the last 2 seconds. அதாவது லாஸ்ட் 2 seconds வருது இல்லைங்களா, கிரவுண்டில் விழும்போது அந்த லாஸ்ட் 2 seconds இருக்கு இல்லைங்களா, அப்போ அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it strikes the ground. அதாவது அது கிரவுண்டில் விழும்போது அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம்.
ஓகே, டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல அந்த கேமரா இருக்குது, இங்கேருந்து அந்த கேமரா விழுது. ஸோ இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 400 feet. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா how long does the camera, ஸோ டைம் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா s = 16t² கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட், அதாவது டோட்டல் ஹைட் எவ்வளோனா 400. ஸோ அப்போ கிரவுண்ட்லேருந்து அங்கே ஹைட், அப்போ s வந்து நம்ம 400 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ s-க்கு 400 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு t² = 400/16. ஸோ t = என்ன வரும், √400/16 வருங்களா. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு t = என்ன வரும், 400 அப்படின்னா 20 × 20 தான் 400, 20 × 20 தான் 400, 4 × 4 தான் 16. ஸோ 20/4. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 5 seconds. ஸோ எவ்வளோ நேரம் அது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 seconds அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ மேலேருந்து 400 feet, அதாவது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 seconds அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது t = 5 seconds, அதாவது கேமரா வந்து மேலேருந்து கீழே விழுறதுக்கு 5 seconds, அதாவது ஆஃப்டர் 5 seconds இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்டு. சரிங்களா. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி இப்போ லாஸ்ட் 2 seconds அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 தான். லாஸ்ட் 2 seconds அப்படிங்கிறது என்ன, 3 4 5, 3 4 5. ஸோ இங்கே ஒரு நிமிஷம், இங்கே ஒரு நிமிஷம், லாஸ்ட் 2 seconds. அப்போ 3 to 5 தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன, f(b - f(a)/b - a)வா. ஸோ 3,5 இந்த இன்டர்வலில் தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா s(5 - s(3/5 - 3). ஸோ s(5) அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16t² தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 16, s வந்து என்னது 16t². ஸோ இப்போ இங்கே tக்கு வந்து 5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 16 × 5² - 16 × 3² / 5 - 3 2. ஸோ 16 × 25, அதாவது 16 காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ 25 - 9/2. ஸோ 16 × இப்போ இது மைனஸ் பண்ணும்போது 16 வரும். ஸோ 16 × 16/2 இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8. ஸோ 16 × 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 feet/second. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி s' கண்டுபிடிக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it hits the ground, அதாவது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ds/dt, டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ 16t² டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32t. 16 அப்படியே வச்சுக்கலாம். 16 × t² டிஃப்ரென்ஷியேஷன் 2t. ஸோ 16 × 2 32t. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா t = 5 seconds, அதாவது கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tக்கு வந்து 5 seconds எடுத்துக்குது. மேலேருந்து கீழே வரதுக்கு 5 seconds எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ t = 5. இந்த இடத்துல tக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ds/dt = 32 × 5. ஸோ தட் இஸ் = 160 feet/second. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு s = 16t² இருக்குது. ஸோ டோட்டல் ஹைட்டை s-க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி அது எவ்வளோ நேரம் கிரவுண்டு மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா t வந்து 5 seconds ஆகுது. ஸோ அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு 5 seconds. ஆஃப்டர் 5 seconds இட் ரீச்சஸ் த கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 seconds அப்படின்னா 5 seconds அப்படின்னா 3 to 5 அந்த இன்டர்வலில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதில் t உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகேங்களா.